வாழ்க வளமுடன். இன்று நவராத்திரியின் 7ஆம் நாள். இன்று நம்ம வழிபடும் தெய்வம் சரஸ்வதி. இன்றைய மலர் பாரிஜாதம். இன்றைய தெய்வத்தின் பெயர் வடநாட்டில் காலராத்திரி. இன்றைய நிறம் ஆரஞ்சு. இன்றைய தேதி சப்தமி. நவ துர்க்கைகள்ல ஒருத்தரா கருதப்படுகின்ற காலராத்திரின்ற தெய்வம் இன்னைக்கு ரத்த பீஜனை வதம் பண்றதற்காக அவதரிச்சிருதா கருதப்படுது. அதனால இன்றைய தினம் அவர்களுக்கான பூஜையை நம்ம சமர்ப்பணம் பண்ண போறோம். இன்றைய திதி சப்தமி அப்படின்றதுனால சப்த கன்னியர் வழிபாட்டை நாங்க எல்லாரும் செய்ய போறோம். வாங்க. இன்னைக்கு சப்தமி திதி, அதனால சப்த கண்ணீர்களை போற்றும் விதமாக வீட்டுல விளக்கு பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கொலு படிக்கட்டுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்குகள் வழக்கம் போல அலங்காரம் செய்யப்பட்டது. இன்னைக்கு ஆத்ம விளக்கு வைக்கக்கூடிய இடத்துல தாமரையில தேவியினுடைய பாதம் இருக்கிற மாதிரியான கோலம் வரைஞ்சு ஆத்ம விளக்கு ஏத்த போறோம். இன்னைக்கு என்னுடைய நாத்தனார் செம்பருத்தி மலர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் இப்ப தேவியின் பாதங்களை சுற்றிலும் வச்சிட்டு இருக்கேன். தட்டை சுத்திலும் அந்த செம்பருத்தி மலர்கள் ஒரு டிஃப்ரெண்டான முறையில காட்சி தந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. வழக்கம் போல எல்லா விக்கிரகங்களுக்கும் மலர்கள் வச்சாச்சு. இன்னைக்கு விளக்கு பூஜைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால அந்த விளக்கு பூஜையில வைக்கக்கூடிய குங்குமம், மஞ்சள் பிள்ளையார், குத்து விளக்குக்கு தேவையான எண்ணெய், திரி, இந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பயங்கரமான மழை. பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே மழை பெஞ்சிட்டு இருந்தது. எங்க நாத்தனார் வந்த உடனே விளக்கை ஏற்றி இந்த பூஜையை தொடங்கி வச்சாங்க. நம்ம வீட்டுல மொத்தம் 6 கொலு படிக்கட்டுகள் இருக்கு. அதுல 5 கொலு படிக்கட்டுகள்ல மண் பொம்மைகள், பேப்பர் மோல்டுல செஞ்சது, இந்த மாதிரியான தெய்வ வடிவங்களை எல்லாம் நம்ம வச்சு வெளியில வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். 6வது இருக்கக்கூடிய கொலு படிக்கட்டு தான் இது. இந்த கொலு படிக்கட்டுகள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விளக்குகள், டிஃப்ரெண்டான விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா தெய்வ விக்கிரகங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நடராஜர் பார்த்தீங்கன்னா பேப்பர் மோல்டில் தான் செஞ்சது. பட் கோல்டு ஃபினிஷிங் இருக்கிறதுனால நான் இங்கேயே வச்சுருக்கேன். அடுத்தது இன்னும் 2 நடராஜர் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா எனக்கு இதுவும் வாங்கி தந்தாங்க. ஸோ நான் இந்த ரூமில் நடராஜரையும் வச்சு வழிபாடு பண்ணுறேன். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே கொஞ்சம் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய விளக்குகள் தான். பட் இது பார்த்தீங்கன்னா மங்களச்சங்கு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெவியான வெயிட்டில் இருக்கும். முதல் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கையும் நடராஜரையும் நான் வச்சிருக்கேன். அடுத்தது கீழே 2வது படிக்கட்டில் காஞ்சி காமாட்சி கையில அழகா கரும்பு பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விக்கிரகம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அடுத்ததான் நேத்திரம் பாலாஜி. இவங்க இந்த தடவை நவராத்திரிக்கு நாங்கள் கொலுபொம்மை வாங்கினப்ப எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அடுத்தது என்னுடைய பையன் சின்னவனுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காகவே நான் இதை வாங்கி கொடுத்தேன். அனுதினமும் நரசிம்மரை பூஜை பண்ணுவான். அடுத்ததான் வாராகியை பொறுத்த வரைக்கும் ஆஷாட நவராத்திரி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த விக்கிரகம் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கோம். இது கீழே இருக்கக்கூடிய பூஜை அறையெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன். மேலே இருக்கக்கூடிய பூஜை அறையில மட்டும்தான் அம்பாலை எப்பவுமே வச்சிருப்பேன். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே கொஞ்சம் நார்மலான விளக்குகள் தான். பட் இது கொஞ்சம் ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி அழகா இருக்கும். அது கிளி விளக்கு ஏந்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் மயில் விளக்குல அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது ரெண்டுமே ஆன்டிக் கலெக்ஷன். அடுத்தது கீழே இங்க இருக்கக்கூடிய ஐயப்பன், முருகன், விநாயகர். இது கிட்டத்தட்ட 40 வருடம் பழமையான ஒரு விக்கிரகம்னே சொல்லணும். எங்க வீட்டுக்கார் சின்ன பையனா இருக்க பிறந்து இவரை வச்சுதான் பூஜை பண்றதா சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது என்னுடைய ஃப்ரெண்டு திருச்சியில் சமயபுரம் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, கனிமொழி. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு அம்பாலை கிஃப்ட் பண்ணாங்க. அடுத்ததான் இன்னொரு திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய இது பேப்பர் மோல்டு தான். அடுத்தது இந்த விளக்கு. இது யானையும் அன்னபக்ஷியும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி. அந்த யானையினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வஸ்திரம் கூட ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த விளக்கு 2 பக்கமே கிளி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மேலே நம்ம நிறையவே எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது நவராத்திரி சமயத்தில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது பழனியில் நம்ம தங்கத்தேர் ஓட்டுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது காமாட்சி விளக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு. இது கஜலட்சுமி விளக்கு. இதுவும் கஜலட்சுமி விளக்குலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. அடுத்தது இது சப்த கன்னியர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு. அடுத்தது இது குபேர விளக்கு. இது எல்லார் வீட்லையுமே நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கவிதான்றவங்க கிஃப்ட் பண்ணாங்க. எங்கள் மைடியர் பிரபஞ்சா குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விளக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த நவராத்திரிக்கு 6வது கொலுப்படிக்கட்டுகளில் நான் வச்சிருக்கக்கூடிய விளக்கு வகைகள்.
இந்த ஒரு படிக்கட்டில் 25க்கும் மேற்பட்ட விளக்குகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கொலுப்படிக்கட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. முதல்ல அவங்கவுங்களுக்கு ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து கொடுத்தாங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்மளே வாழை இலையில வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒவ்வொருத்தருமே எங்களுடைய வாழை இலையில வைக்க வேண்டிய அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து வச்சு நாங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம். சரஸ்வதியினுடைய 108 போற்றிகளை சொல்லி குத்துவிளக்கிற்கான அர்ச்சனையை குங்குமத்தால பண்ணியாச்சு. விளக்கு பூஜை நிறைவு பெற்றதற்கு அப்புறமா அந்த விளக்குகள் எல்லாத்தையுமே கொலுப்படிக்கட்டு கிட்ட இருந்து அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் வச்சு தீப தூப தரிசனத்தோட இந்த 7வது நாள் பூஜையை சர்வ மங்களகரமா பூர்த்தி பண்ணியாச்சு. குத்துவிளக்கினுடைய அந்த வெளிச்சத்தோட இந்த பூஜையை பார்க்கறப்ப அவ்வளவு ஒரு தேஜஸா இருந்தது. இன்றைய பூஜைக்கான நெய்வேத்தியம், அன்னதானம் எல்லாமே சித்ராக்கா, மேகலா, நதியா இந்த குடும்பத்தார் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்திற்கான பிரார்த்தனையை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டோம். குத்துவிளக்கு ஏற்றினா அந்த பூஜை அறையே அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை குத்துவிளக்கு இருக்கிறப்ப எவ்வளோ ஒரு அழகா இருந்திருக்கணும். 7வது நாள் பூஜை சர்வ மங்களகரமாக எனது இல்லத்தில் நிறைவு பெற்றது. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேங்க. இவ்வளோ நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.